வணக்கம். கடகராசிக்கு இந்த 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? மனதில் உள்ள பாரம், மனதில் ஏக்கப்பட்ட தேக்கத்தை வச்சுட்டு இருக்குங்க. கடன்னு வந்துடும். எங்களை தட்டினீங்கன்னா அப்படியே அருவி போல போகுமா கண்ணீர். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்தாச்சு, விடுங்க, தூக்கி போடுங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. 100க்கு 100 பாகம், ஒரு பாகம் அல்ல, 2 பாகம் அல்ல, 100க்கு 100 பாகம் நீங்கள் தேடி சென்றவை அனைத்தும் மாறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த 2/6/2026 உங்கள் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் சாதகத்தை தருகின்ற பெயர்ச்சியாக மாறப்போகுது. ஐயா, தலைபாகம், தலை சார்ந்த விஷயம் இதெல்லாம் மட்டுமே கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எந்த தலைமை பொறுப்பும் தயவு செய்து ஏற்று நடத்தக்கூடிய தன்மை கடகராசிக்கே உரியது. இந்த வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சான விஷயங்கள்லாம் நீங்கள் காமிக்க போறீங்க. ஐயா, உங்களுக்கு சேலஞ்சே இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் சேலஞ்சு கொடுக்க போகுது. த பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தைலாம் யாருக்கு கொடுக்குதுறானா கடகராசிக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது. வாழ்க்கையில் நான் எங்கெங்கேயோ போயிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் வாழ்க்கையெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. போங்க. வாழ்க்கையே நாம் தேடி தேடி சென்ற காலம் போய் இனிமேல் நம்மளை தேடி வருகின்ற காலங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சியால் 5, 7, 9 எல்லாத்தையும் வெற்றி காணக்கூடிய காலம். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைன்னு சொல்கிறோமில்ல, 5 புத்திரபாக்கியம், திருமணம், வசதி வாய்ப்பு, வேலை, வண்டி, வாகனம், ப்ரொமோஷன், என்னென்ன விஷயத்தில் தடுமாற்றம் இருந்ததோ, ஐயா எங்கள் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான குலதெய்வ அருள் முதல் கொண்டு எல்லாமே தானாக தேடி வரப்போகுதுங்க. த குட் டைம் த ஸ்டார்ட்னா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்க. யாருக்கும் இந்த மாதிரி தைரியமாக போல்டாக நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க தான் சொல்லுவேன். இனிமேல் உங்கள் வாழ்வில் வெள்ளோட்டம் தான். பணவரவு அதிகரிக்கும். வீடு இல்லாத ஒரு வீடு. ஐயா, இது எதுவுமே இல்லை. A to Z உங்களுக்கு தாங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.